ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்கைடெக். என்னடான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பல அப்டேட் இருக்குது. அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஷேர் பண்ணிடுங்க. என்னடான்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு நமக்கு நிறைய அப்டேட்ஸ் வந்திருக்கு. அதே சமயத்தில் நம்மளுக்கு இப்போதைக்கு ஜெட்டு கொண்டு வரல கைஸ். இப்போதைக்கு என்னடா இந்தியன் ட்ரக் மாஸ்டரில் வரேன்னு சொல்லிட்டு இந்தியன் பிக்ஸில் திருப்பி வந்துட்டியே, இந்தியன் ட்ரக் மாஸ்டர் பிளான் இது தானா அவ்வளோதானான்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு அதை போடலான்னு நினச்சேன், அதை போடல. அப்புறம் ஃப்யூச்சரில் போட்டால் போடுறேன். ஆனால் இந்த இந்தோனேஷியா கேமில் கொஞ்சம் மோசமாக தான் இருந்துச்சு பேக்ரவுண்ட் வாய்ஸு. இப்போ ஓரளவுக்கு ஓகேயா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் கூடிய சீக்கிரத்தில் அந்த பேக்ரவுண்ட் வாய்ஸை மாற்றி ட்ரை பண்ணுறேன் கைஸ். அதை பற்றி தான் நம்ம நிஞ்சா கேமிங்கே கமெண்ட் போட்டிருக்காரு. முதல்ல கமெண்ட்டை பார்த்துடலாம் வாங்க. இப்போதைக்கு 2 பேர் கமெண்ட் போட்டிருக்காங்க. நிஞ்சா கேமிங் வந்து பேக்ரவுண்ட் சவுண்டு கொஞ்சம் இறைச்சலாக இருக்குது. நானே கேட்டதுக்கப்புறம் சரி ஓகே, அப்படி ரொம்ப இதுவாக இருக்கான்னு கேட்டேன். ஆமாம், ரொம்ப இதுவாக தான் இருக்குது. நான் நெக்ஸ்ட்டு மாற்றிடுறேன் விடுங்க. நெக்ஸ்ட்டு அஸ்லாம் கேமர் அப்படிங்கிற ஒருத்தர் 3 சேனல் லிங்க்கு 3 வீடியோவில் கொடுத்து இது என்னோடய 3 சேனல் ப்ரோ, இது கொஞ்சம் ஃபாலோ பண்ணி விடுங்கன்னு சொன்னாங்க. அதனால் போயிட்டு நம்ம அஸ்லாம் கேமருக்கு ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு வந்துருங்கப்பா. கரெக்டாக தான் பேர் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு இந்தோனேஷியன் கேம்லேயே அவங்களோட கமெண்ட் இருக்கும், அதை போய் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களை லிங்க் அந்த யூடியூப் சேனலுக்கு கூட்டு போயிடும். அப்புறம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சரி ஓகே வாங்க. இப்போதைக்கு நமக்கு ஏர்ஷிப் ஒன்று கொண்டு வர போகிறாங்கன்னு சொன்னல, அதோட எக்ஸாம்பிள் மாதிரியே ஒன்று இங்கே ரெப்ளிகா செஞ்சு வச்சுருக்கானுங்க. இது ஆக்சுவலி லிங்க் வழியே கொண்டு வர்றது தான். இதை எப்படி கொண்டு வரதுன்னு பார்த்துடலாம். முதல்ல நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்துருப்பேன் கைஸ். அதை நீங்கள் போயிட்டு காப்பி பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் பாட்டு வந்து இன்டர்நெட் ஆப்ஷனில் பேஸ்ட் பண்ணிட வேண்டியதான். பேஸ்ட் பண்ணிட்டா நடுவானத்தில் இதோ உங்களுக்கு டிஸ்கோ லைட் வச்ச ஒரு இடம், அதுக்கப்புறம் அதை பார்க்குறதுக்கு ஒரு இடம் இதுக்கு. நம்ம இந்த இடத்த முதல்ல சுற்றி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்போ சோஃபா செட்லாம் போட்டு சமையல் செஞ்சு வச்சுருக்கானுங்களே. இங்கே கீழேயே ஒரு அண்டர் கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரி இருக்குன்னு சொன்னானுங்க. அது எங்கே இருக்குன்னு தெரியலையே. எங்கே இருக்குது படிக்கட்டு மாதிரி தான் போகும். இதுதானோ? இதே தான். இதோ இது கிரவுண்ட் ஃப்ளோர் கேஸ். இது சும்மா இந்த ஏர்ஷிப் மாதிரி தான். ஆனால் என்ன சும்மா அந்த ஏர்ஷிப்பில் கவுச் மாதிரி வச்சு செமையாக வச்சுருக்கானுங்க. இப்போதைக்கு வாங்க அந்த ஏர்ஷிப் அப்டேட் தாங்க செம்மையாக கொடுத்துருக்கான். இப்போதைக்கு நான் முதல் பிக்சர் தர பாருங்களேன். அந்த ஏர்ஷிப்பில் ஏதோ நிற்கிற மாதிரியே உங்களுக்கு தோணுதா? இப்போ நான் ரெண்டாவது அது ஒரு க்ளோஸ்அப் பிக்சர் காமிக்கிறேன் பாருங்கள். அது ஒரு ரோபோட் கைஸ். என்னென்னா நம்மளுக்கு அந்த ஏர்ஷிப் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கரெக்டாக இதே இடத்துல தான் வரப்போதான் கைஸ். அதோட அந்த ஏர்ஷிப்பில் ரோபோட் மாதிரி ஒன்று கொண்டு வர போகிறாங்களாம். எப்படி நம்ம ஆர்மி பேஸில் மிலிட்ரி ஆளுங்க அங்கே போனால் அடிப்பானுங்க, அதே மாதிரி இதுங்களும் அடிக்கும். இப்போ நான் தேர்ட் பிக்சர் போடுற பாருங்களேன். இதுங்களால் ஃப்ளையும் பண்ண முடியுமா, அட்டாக்கும் பண்ண முடியுமா? இது ஆக்சுவலி அந்த அஃபிஷியலாக ஆர்ஜிஎஸ்ஸே ரோஹித் கேமிங் ஸ்டூடியோவே போட்டாங்க. ஆனால் இதில் கொஞ்சம் இந்த ரோபோட் அடிக்கிறது தான் கஷ்டம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஆனால் நம்மளுக்கு இந்த அப்டேட் வந்து வரப்போகுது கைஸ். இன்னும் கொஞ்ச நாளில் வந்துடுமா. ஆனால் வந்தால் எப்படி இருக்கு? சூப்பராக தான் இருக்கும். ஏன்னா அந்த ரோபோட்லாம் அடித்து செமையாக தான் இருக்கும். என்ன அது கீழே மட்டும் இறங்க முடியாது இதனால். சரி ஓகே, இந்த ரோபோட் தாங்க கைஸ் முதல் அப்டேட்டு. இது நம்ம பைக்கை போட்டே கீழே குதிச்சிடலாம். முதல்ல இந்த கார் ஏதாச்சும் ஒன்று போட்டுக்கிறேன், அதுக்கப்புறம் பேசுகிறேன். மெக்லரன் கரெக்டாக இருக்கியா? ஓகே, ரெடி ஃபார் இம்பேக்ட். கீழே விழுகுமா விழுகாதா? தோசை மாதிரி ஃப்ளிப் ஆகுமா ஃப்ளிப் ஆகாதா? சூப்பர். பூமிக்குள்ளே போயிட்டோம். இனிமேல் நான் உங்களை வீட்டில் வந்து சந்திக்கிறேன் கைஸ். ஓகே கைஸ், இப்போதைக்கு நம்ம அந்த பூமிக்குள்ளேருந்து எப்படி வந்துடுச்சு, நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போதைக்கு நமக்கு போலீஸ் ஹெலிகாப்டர் ஒன்று அப்கிரேடட் மாடல் தர போகிறானுங்களா கைஸ். இப்போ நான் அதோட பிக்சரை போடுற பாருங்களேன், பார்க்கவே செமையாக இருக்குல்ல. ஆனால் இந்த ஹெலிகாப்டரும் கன்ஃபார்ம்டு அப்டேட்டு தான். அப்புறம் நெக்ஸ்ட்டாக நம்மளுக்கு வண்டியிலே ரெண்டாவதாக டிராக்டர். இப்போதைக்கு நான் பிக்சரை தர பாருங்களேன். இந்த டிராக்டர் வருமானு தெரில, ஆனால் வரும்னு பேசிக்கிறாங்க. ஆனால் ஹெலிகாப்டர் கன்ஃபார்மாக வருது கைஸ். போலீஸ் ஹெலிகாப்டர் ரொம்ப நாள் கழிச்சு. நானும் வாங்குன்னு பல வீடியோவில் சொன்னேன். அதுக்கப்புறம் இப்போ ஃபைனலைஸ் பண்ணிட்டானுங்க. இதுதான் ஹெலிகாப்டர் மாடலு.
அதை பிக்சரோடய போட்டானுங்க கரெக்டாக நம்ம வீட்டுக்கிட்டேயே. இப்போதைக்கு வாங்க, ஜெட்டை எப்பட்றா கொண்டு வருவ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு நம்ம முதல்ல ஏதாச்சும் ஒரு டாப் பில்டிங்கில் ஏறி போயிடுவோம் இருங்க. அதுக்கு நம்ம திருப்பி ஹெலிகாப்டர் தான் எடுக்கணும். ஓகே, நல்லா டாப்பஸ்ட் பில்டிங்காக பார்த்து ஏறிக்கலாம். கமான் கமான் கமான், டக்குன்னு ஏறு. அந்த போலீஸ் ஹெலிகாப்டர் கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருக்குன்னு சொல்கிறானுங்க இதை விட. ஏன்னா இது கொஞ்சம் டம்மி ஹெலிகாப்டர் தான், ஆனால் போலீஸ் ஹெலிகாப்டர் பார்க்க ஸ்பீடு மாதிரி பறக்கும்னு தெரிஞ்சு போச்சு. ஓகே, இப்போதைக்கு இங்கே லேண்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு அந்த ஜெட்டு எப்படா வர வைக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, RGS2ல் போயிட்டு JET ஜெட்டு அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வருங்க. எங்கடா காணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, இருங்க ஜெட்டு ஜெட்டுன்னு போட்டுக்கிட்டே இருங்க. அங்கே ஒரு 5-10 சுற்றும், அதில் ஒன்றை பார்க்கலாம் இருங்க. ஏன்னா இதே இப்போ பறக்கிற ஜெட்டை தான் மாடல் மாதிரி வச்சு ஒரு ஃபைட்டர் ஜெட்டு உருவாக்க போட சொன்னானுங்க. இது அங்கே பறக்குது பாருங்கள், பறக்குதா இருங்க. அது பின்னாடி எப்படியாச்சும் ஃபாலோ பண்ணுவோம். கமான், என்னையாது இப்போ தெரியுதா கைஸ்? அது துரத்த முடியலையா? ஆனால் இந்த மாதிரி தான் கைஸ் ஜெட்டு நமக்கு கொண்டு வர போகிறானுங்க. பார்க்க செம்மையாக இருக்குல்ல. இது ஆக்சுவலி நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்தது தான், ஆனால் இப்போ தான் இதே மாதிரி கொண்டு வர போகிறோன்னு பேசிக்கிறாங்க. ஆனால் இப்போதைக்கு ஜெட்டு வராட்டியும் ஓகே, இந்த ஜெட்டு ஆச்சு இருக்கே அப்படின்னு பார்த்து ஆசைப்படுறதுக்கு ஜெட்டுன்னு போட்டிங்கன்னா வந்துடும். இப்போதைக்கு எல்லா ஜெட்டும் பறந்துருச்சு. அவ்வளோதாங்க அப்டேட்டு முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதோ இங்கே பாருங்கள், க்ளோசர் லுக். இதுக்காக தான் நம்ம பில்டிங்கில் வந்து ஏறணும். சரி ஓகே கைஸ், நான் நாளைக்கு அப்டேட் வந்து பார்க்குறேன். சரி ஓகே கைஸ், சப்ஸ்கிரைப், ஷேர், லைக்.